அவரது உறைவிடம் வருவோம் மகிழ்வோம், அவரது திருவடி பணிவோம் தொழுவோம். அவரது உறைவிடம் வருவோம் மகிழ்வோம், அவரது திருவடி பணிவோம் தொழுவோம். அழைத்தவர் படைத்த நம் ஆண்டவரே, பணி கொடுப்பதும் நடத்துவதும் அவரே. அகமகிழ்வோம் இன்று அக்களிப்போம், அருள் தரும் பலியினில் நம்மை கொடுப்போம். தந்தை மகனாவியே மகிமை புகழுமக்கே, என்றும் வாழ்பவரே நன்றி பலி உமக்கே. அவரது உறைவிடம் வருவோம் மகிழ்வோம், அவரது திருவடி பணிவோம் தொழுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பாடல் 148 ஆண்டவரே விண்ணும் மண்ணும் உம்முடைய மாட்சியால் நிறைந்துள்ளன. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் கடவுளின் மாட்சியால் நிறைந்திருக்கிறது. பாஸ்கா காலத்தின் 6ஆம் வாரத்திலே இன்றைய நாளினுடைய மைய சிந்தனையாக முழு உண்மையை நோக்கி வழிநடத்தும் தூய ஆவியாருக்கு நம்முடைய உள்ளத்தை திறக்க இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஆவியானவர் வருகிற பொழுது நம் ஒவ்வொருவரையும் முழு உண்மையை நோக்கி வழிநடத்துவார். உண்மை என்று தம்மை வெளிப்படுத்திய இயேசுவே தூய ஆவியார் நிறை உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் என்று அறிவிக்கின்றார். இது நாம் 2 வகையிலே நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது இயேசுவின் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு எனும் மறை உண்மைகளை தூய ஆவியின் வருகைக்கு பிறகுதான் சீடர்கள் புரிந்து கொள்வர் என இயேசு ஆண்டவர் முன்னறிவிக்கின்றார். இது முதலாவது பொருள். இதனையே இன்னொரு வகையிலும் பொருள் கொள்ளலாம். இறை வார்த்தையை இயேசுவின் சொற்களை முழுமையாக புரிந்து கொள்ளவும் தூய ஆவியினுடைய துணை தேவை. அவரே நமக்கு அந்த இறை வார்த்தையை விளக்குவார். தூய ஆவியானவர் தரக்கூடிய ஞானம், நல்லறிவு என்னும் கொடைகள் தான். அந்த கொடைகள் இல்லாமல் நான் யார், இந்த வாழ்வினுடைய பொருள் என்ன, என்னுடைய வாழ்வினுடைய குறிக்கோள் என்ன, இறைவன் யார், இந்த வாழ்வியல் உண்மைகளை புரிந்து கொள்ள முடியாது என்ற வகையிலே நாம் 2வது வகையிலே நாம் அதை புரிந்து கொள்ளலாம். ஆக அன்புக்கிறவர்கள், இன்று சிறப்பாக இந்த திருப்பில் நாம் பங்கேற்கிற பொழுது நம் ஒவ்வொருவரையும் முழு உண்மையை நோக்கி தூய ஆவியானவர் அழைத்து செல்கிறார். நம்முடைய உள்ளத்தை திறந்து ஆவியானுடைய குரலுக்கு செவி சாய்க்கக்கூடிய அருளையும் ஆசிரியை கேட்டு இந்த திருப்பல் நாம் பக்தியோடு பங்கேற்போம். இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பான விதத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த யூடியூப் சேனல் மூலமாக உலகின் பல இடங்களிலிருந்து என்னோடு இணைந்து ஜெபிக்கின்ற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக, நம்முடைய பங்கு மக்களின் கருத்துக்களுக்காக சிறப்பாக நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய வாழ்விலே முழு உண்மையை நோக்கி வழி நடத்தும் தூய ஆவியாருக்கு நம்முடைய உள்ளத்தை திறக்க, இறை வார்த்தையை ஆவியாருடைய உந்துதலுக்கு ஏற்க நாம் வாசிக்க தவறிய அந்த நேரங்களில் நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய உயிர் தொழுதல் மனிதர்கள் பெருவிழாவாக கொண்டாடியது போல அவரது வருகையின் போது புனிதர்கள் அனைவரோடும் மகிழ்ந்திருக்க நாங்கள் தகுதி பெறுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வசனங்கள் 15 முதல் 22 முடிய மற்றும் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாட்களில் பவுலுடன் சென்றவர்கள் அவரை ஏதென்சு வரை அழைத்துச் சென்றார்கள். சீலாவும் தீமோத்தேயுவும் விரைவில் வந்து சேர வேண்டும் என்றும் கட்டளை பவுலிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பி சென்றார்கள். அரையப்பாகும் மன்றத்தின் நடுவில் பவுல் எழுந்து நின்று கூறியது, ஏதென்சு நகர மக்களை, நீங்கள் மிகுந்த சமயப்பற்றுள்ளவர்கள் என்பதை நான் காண்கிறேன். நான் உங்களுடைய தொழுகைகளை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிப்பிடம் ஒன்றை கண்டேன். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த கடவுள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர். மனிதர் கையால் கட்டிய திருக்கோயில்களில் அவர் குடியிருப்பதில்லை. அனைவரும் உயிரையும் மூச்சையும் மற்ற அனைத்தையும் கொடுப்பவர் அவரே. எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை. ஒரே ஆளிலிருந்து அவர் மக்கள் இன்னும் அனைத்தையும் படைத்து அவர்களை மண்ணுலகின் மீது குடியிருக்க செய்தார். அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லா எல்லைகளையும் வரையறுக்க கொடுத்தார். கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். தட்டி தடவையாது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலே உள்ளார். அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கிறோம், இயங்குகிறோம், இருக்கின்றோம். உங்கள் கவிஞர் சிலர் கூறியது போல நாம் அவருடைய பிள்ளைகளே. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் மனித கற்பனையிலும் சிற்ப வேலை திறனிலும் உருவாக்கப்பட்ட பொன், வெள்ளி, கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது. ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தின் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை. ஆனால் இப்பொழுது எங்குமுள்ள மக்கள் யாவரும் மனமாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். ஏனெனில் ஒரு நாள் வரும், அப்போது தாம் நியமிக்க ஒருவரை கொண்டு அவர் உலகத்துக்கு நேர்மையான தீர்ப்பளிப்பார். இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்ததன் வாயிலாக இந்நம்பிக்கை உறுதியானது என எல்லாருக்கும் தெளிவுபடுத்தினார். இறந்தவர் உயிர்த்தெழுதல் என்பது பற்றி கேட்டதும் சிலர் அவரை கிண்டல் செய்தனர். மற்றவர்கள் இதை பற்றி நீர் மட்டும் வந்து பேசும், கேட்போம் என்றார்கள். அதன்பின் பவுல் அவர்கள் நடுவிலிருந்து வெளியே சென்றார். சிலர் நம்பிக்கை கொண்டு அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். அவர்களுள் அரையப்பாகும் மன்றத்தின் உறுப்பினரான தியோனிசாவும் தமாரி என்னும் பெண் ஒருவரும் வேறு சிலரும் அடங்குவார். இவற்றுக்கு பின்பு பவுல் ஏதென்சு விட்டு கொரியாவுக்கு போய் சேர்ந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரையே போற்றுங்கள், உன்னதங்களில் அவரை போற்றுங்கள். அவருடைய தூதர்களை நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள், அவருடைய படைகளே நீங்கள் யாவரையும் போற்றுங்கள். பல்லவி. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உலகின் அரசர்களே, எல்லா மக்களினங்களே, தலைவர்களே, உலகின் ஆட்சியாளர்களே, இளைஞரே, கன்னியரே, முதியோரே மற்றும் சிறியோரே, நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள். பல்லவி. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக. அவரது பெயர் மட்டும் உயர்ந்தது, அவரிடம் ஆட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது. பல்லவி. ஆண்டவரே,
விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. அவர் தம் மக்களின் ஆற்றலை உயர்வு பெறச் செய்தார். அவருடைய அனைத்து அடியாரும் அவருக்கு நெருங்கி அன்பார்ந்த மக்களாகிய இஸ்ரேல் மக்களுக்கும் அவரை போற்றுவார்கள். பல்லவி. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியினால் இதுவே இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 12 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் நோக்கி கூறியது, நாங்கள் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாகவே எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவே, எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியானவர் வருகிற பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி நம்மை வழி நடத்துவார். பிரியாத இயேசு கிறிஸ்துவில் பிரியமான இறை மக்களே, நம்முடைய வாழ்விலே ஆவியானவர் மறக்கப்பட்டவரா? நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய வாழ்விலே தூய ஆவியானவர் மறக்கப்பட்டவரா என்பதுதான் அந்த கேள்வி. தேற்றவாளரே, துணையாளரே என்று நாம் அவரை நோக்கி ஜெபிக்கிறோம். காரணம், அவர் வாழ்வளிப்பவர், வழிகாட்டுபவர். இப்படிப்பட்ட ஆவியானவர் நம்முடைய வாழ்விலே மறக்கப்பட்டவரா? தூய ஆவியானுடைய துணையாளருடைய துணையின்படி நாம் தேர்ந்து தெளிந்து செயல்படுகிறோமா? கலாத்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தின்படி அந்த ஆவியானுடைய கனிகள், கொடைகள், வரங்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டும் என்று நாம் ஜெபிக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தூய ஆவியானவர் மறக்கப்பட்டவரா? ஆவியானவர் நிறை உண்மையை நோக்கி நம்மை வழி நடத்துபவர், உண்மையை நமக்கு கற்றுத்தரக்கூடிய கடவுள். அவருடைய துணையை கொண்டு நாம் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பார். இயேசு ஆண்டவருடைய வாழ்வில் நாம் பார்க்கிறோம். இயேசு ஆண்டவர் எல்லா உண்மைகளையும் தன்னுடைய சீடர்களுக்கு புரிய வைக்க முடியவில்லை. இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு தன்னுடைய பாடுகளை பற்றி 3 முறை பேசுகிறார். ஆனால் அந்த மீட்பின் மறை உண்மைகளை தூய ஆவியான வருகிற பொழுது வெளிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட வெளிப்படுத்தலின்
ஆவியானவர் தந்தையோடும் இயேசுவோடும் இருப்பதை நான் பார்க்கிறோம். இறை வெளிப்பாடு என்பது விவிலியத்திலும் பழைய ஏற்பாட்டிலும் அந்த குருகுல முதல்வர்கள் அரசர்கள் மூலமாகவும் கால நிறைவிலே தன்னுடைய ஒரே மகன் இயேசு வழியாக நிறைவேறுவதை நான் பார்க்கிறேன். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை தூய ஆவியானவர் மறக்கப்பட்டவரா? அவர் வரப்போகிறவற்றை நமக்கு தெளிவாக்குகிறவர். தூய ஆவியானவர் யோவான் நற்செய்தியின்படி யோவான் நற்செய்தி 14, 15, 16 இந்த 3 அதிகாரங்களிலும் தந்தையிடம் கேட்பேன், அவர் தந்தையை பற்றி ஆவியாரை அவர் ஆவியாரை அனுப்புவார், அவர் நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவார். இப்படிப்பட்ட ஆவியானவர் மறக்கப்பட்டவரா? அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், நாம் இயங்குவதும் இருப்பதும் வாழ்வதும் அவரில்தான். இயேசு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிலையிலும் தூய ஆவியானவர் இருக்கிறார். அந்த தூய ஆவியானவர் நம்மை நிறை உண்மை நோக்கி நம்மை வழிநடத்துகிறார். அந்த உண்மையை வெளிப்படுத்துவது ஆவியானவர் தான். எனவேதான் முன்னிலையில் நான் சொன்னேன், 2 நிலைகளிலே அந்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார் என்று. முதலாவதாக சீடர்கள் எளிதாக புரிந்து கொள்வதற்காக, இரண்டாவதாக இந்த இறை வார்த்தையை நாம் ஆவியானுடைய பின்னணியில் தான் நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆக இந்த உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியானவர் வருகிற பொழுது நம்மை முழு உண்மையை நோக்கி நம்மை வெளிப்படுத்துவார். திருத்தந்தையுடைய வாழ்விலே எப்படி ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார் பார்க்கிற பொழுது, அன்புக்குரியவர்களே, நம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது ஒரு கர்தினால் திருத்தந்தையை சந்தித்து, நீங்கள் ஏழைகளை மறந்து விடாதீர்கள் என்று சொன்ன பொழுது அவருடைய பேர், இந்த பிரான்சிஸ் அசிசியாருடைய அந்த பேரை தாங்கி ஏழைகளுடைய ஏழைகளாக ஒரு இயேசு சபை குருவாக இருந்தாலும் பிரான்சிஸ் அந்த பெயர் எடுத்துக்கொள்கிறார். ஒரு ஆன்மீக மனமலர்ச்சியை ஏற்படுத்துகிறார். இந்த ஆவியானவர் மறக்கப்பட்டவரா? அன்புக்குள்ளே, இந்த தூய ஆவியானவரை நம் ஆன்மாவை திறந்த புத்தமாக நாம் வைக்க வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கையை நாம் செய்ய வேண்டிய ஒன்று. நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்வை நாம் திறந்த புத்தகமாக வைத்திருந்தோம் என்றால் ஆவியானவர் நம்மை சரியான வழியிலே நம்மை வழி நடத்துவார். அன்புக்குள்ளே, நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் உண்மையை வெளிப்படுத்தும் அந்த தூய ஆவியானவர் வருகிற பொழுது நாம் அவருக்கு நம்மை திறந்து காட்டுகிற பொழுது அவர் நம்மை முழு உண்மை நோக்கி நம்மை வழிநடத்துவார். நம்முடைய அன்றாட வாழ்வு ஆவியானவரால் இயக்கப்படக்கூடிய ஒரு வாழ்வாக, ஆவியானவனுடைய வாழ்விலே மறைக்கப்பட்டவராக அல்லாமல் நாம் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் நாம் ஆவியானவரால் இயக்கப்பட முழு உண்மையை நோக்கி ஆவியானவர் நம்மை அழைத்து செல்ல இந்த திருப்பலில் நாம் பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். காணிக்கை தர வந்தே உன் கரங்களில் என்னை தந்தே, காணிக்கை தர வந்தே உன் கரங்களில் என்னை தந்தே, பலியாக நாளும் திருபலியாக நாளும் உனது பலியில் உள்ளம் இணைந்து உனதாக மாறிட, காணிக்கை தர வந்தே உன் கரங்களில் என்னை தந்தே. விளையும் கோதுமை மணிகள் வெயிலில் உலரும் வியர்வை மலரும், வானம் தூவும் பனிமழையில் நனையும், வாழ்க்கை முழுதும் தியாகத்தில் கரையும், உருவம் இழந்து உணவாய் மாறும், உடலில் கலந்து உயிரில் வாழும், அதுபோல நானும் பலியாக வேணும், இறைவா வந்தே என்னையே தந்தே, காணிக்கை தர வந்தே உன் கரங்களில் என்னை தந்தே,
காணிக்கை தர வந்தேன், உம் கரங்களில் என்னை தந்தேன். திராட்சை கொடியே தியாகத்தின் வடிவே, தாகம் தீர்க்கும் கனியின் ரசமே, அருகே வருவேன் பருகிட துணிவேன், உயிர் தரும் ஊற்றாய் நான் மாறிடுவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவுமை வேண்டுகின்றோம். பெருமகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேன்பத்தை எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவால் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகிறது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதரணிகளும் மதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கு ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தி அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர்
வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பின் நிறைவை அடைய செய்தலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், யாரும் நியாத ஆன்மாக்களையும், எங்கள் குடும்பங்களில் இறந்த ஒவ்வொருவரையும் மற்றும் இறந்தோர் அனைவரும் நினைகூர்ந்து ஒளிமிக்கும் திரும்ப நீட்டுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்து அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்முடைய காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். வாழ்வு தரும் மொழியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே. வாழ்வு தரும் மொழியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே. உம்மிடம் வருபவர்கள் பசியடையார், நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமடையார்.
உம்மிடம் வருபவர்கள் பசியடையார், நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமடையார். வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே, வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே. உம் வார்த்தை கேட்போரெல்லாம் இந்நாளும் நிலைத்திருப்பர், எப்பொழுதும் கனி தருவர், உன் நாமம் புகழ்ந்திடுவர். உம் அன்பில் நிலைப்போரெல்லாம் உம் நினைவாய் வாழ்ந்திடுவர், உம் வழியில் நடந்திடுவர், உம் பணியை தொடர்ந்திடுவர். உம் வார்த்தை கேட்போரெல்லாம் எந்நாளும் நிலைத்திருப்பர், எப்பொழுதும் கனி தருவர், உன் நாமம் புகழ்ந்திடுவர். உம் அன்பில் நிலைப்போரெல்லாம் உம் நினைவாய் வாழ்ந்திடுவர், உம் வழியில் நடந்திடுவர், உம் பணியை தொடர்ந்திடுவர். வார்த்தையான இயேசுவே ஆசி தாருமே, வார்த்தையான இயேசுவே ஆசி தாருமே. உம் படைப்பாய் வாழவே எம்மை மாற்றுமே, உம் படைப்பாய் வாழவே எம்மை மாற்றுமே. வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே, வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே. உம்மிடம் வருபவர்கள் பசியடையார், நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமடையார். உம்மிடம் வருபவர்கள் பசியடையார், நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமடையார். வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே. நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன், நீங்கள் சென்று கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மனிதர்களால் நீ நினைவு பெற செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கவுமே வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நமக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்தம் ஆனந்தம், என் நெஞ்சில் ஆனந்தம். இயேசு எனக்குள் வந்தார், இன்று புதிய வாழ்வை தந்தார். இயேசு எனக்குள் வந்தார், இன்று புதிய வாழ்வை தந்தார். நன்றி 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 என்று நான் பாடுவேன், நன்றி 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 என்று நான் போற்றுவேன், நன்றி 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 என்று நான் பாடுவேன், நன்றி 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 என்று நான் போற்றுவேன். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்களுக்காகவும், நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும், நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும், மிக முக்கியமாக கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட நலன்களுக்காக வேண்டி ஜெபிப்போம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். துதிக்குரிய பரிசுத்த பரமதிவே நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களிடம் நிலைச்சு தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.